இன்றைய வேத வார்த்தை கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலும் இன்றைய வசனம் எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செயல்களாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத பகுதி சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நற்கிரிகை செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி அங்கே இந்த பகுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், நற்கிரிகை செய்யும்படியாக இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்கிரிகை செய்கிறவனாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நற்கிரிகை செய்கிறதைத்தான் தேவன் இந்த நாட்களிலே விரும்புகிறவராய் இன்றைக்கு இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நன்மை செய்கிறவராய் அவர் இன்றைக்கு அங்கே வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர் நன்மை செய்யும்படியாய் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு இருந்தால் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பிதாவினுடைய சித்தத்தின்படியே செய்யும்படியாக இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லி என்னை அனுப்பினவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் பிதாவை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பிதா என்னென்னத்தை குமாரன் செய்ய வேண்டுமோ இந்த பூமியிலே அதை அவருக்கு தெளிவாக இந்த நாட்களிலே ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களிலே இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேறாக இருந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவினாலே இந்த நாட்களில் நிரப்பப்பட்டு நடக்கிற அவருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே, அன்றியும் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவர்களில் புத்திரர்களாக இருக்கும்படியாக என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் அவருடைய புத்திரர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நம்முடைய தகப்பனார் என்ன கிரியைகளை இந்த நாட்களிலே செய்திருக்கிறாரோ அதை நாங்கள் செய்யும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு இன்றைக்கு சித்தரிக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த பகுதி சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. அப்படியானால் நற்கிரியை செய்யும்படியாக செய்கிறபடியினால்தான் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது மட்டுமல்ல, தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் என்பதையும் இந்த வார்த்தை நமக்கு அங்கே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அன்பு பிள்ளைகளே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் நற்கிரியைகளை செய்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய செய்களை செய்கிறவர்களாம் இந்த நாட்களில் இருப்போம். அப்படியானால் பிதாவுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும், ஆனால் நாங்கள் பிதாவினுடைய சித்தத்தை பரிசுத்த ஆவியானவருடைய துணையுடன் இந்த நாட்களிலே செய்து முடிக்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் தருவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அதனால தான் இன்றைய வசனம் இப்படியாக உங்களோடு இந்த நாட்களிலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நற்கிரியைகளை செய்யுங்கள்.
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த நாட்களில் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்று என் மீட்பராகிய ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.